மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக என்னென்னமோ முயற்சிகள்லாம் எடுக்கிறோம். ஆனால் என்றைக்காவது இந்த உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கோமா? அதில் வெகு சிலர் இந்த மாதிரியான விருப்பமுடையவர்கள் இருக்காங்க. எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளும் நம்மளுடைய சந்ததியினரையும் வளர்க்க முடியும். இந்த உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை உடலியல் மற்றும் உளவியல் செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? முழு மனிதன் அப்படின்னா யார்? இதை பற்றி எல்லாமே நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதை பற்றின ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோ இருக்கட்டும். இந்த முழு மனிதன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டோம்னா, உடல், மனம், உயிர் இந்த மூணும் என்னைக்கு இணைந்து செயல்படுகிறதோ அப்போ தான் முழு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உடல் நல்லா இருக்குது, மனம் மட்டும் சரியில்லை, உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னால் ஆரோக்கியமாக அப்படின்னால் கண்டிப்பாக இல்லை. உடலில் பிரச்சனை இருக்குது, மனம் ஆரோக்கியமாக இருக்குது, உயிரோடு இருக்கும் அப்படின்னாலும் அது ஆரோக்கியம் அல்ல. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது, உயிர் மட்டும் ஊசலாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னால் அதுவும் ஆரோக்கியம் அல்ல. முழு ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல், மனம், உயிர் இது மூன்றும் என்னைக்கு இணைந்து ஒரே நேர்கோட்டில் செயல்படுதோ அப்போ தான் முழு ஆரோக்கியம்னு சொல்ல முடியும். சரி, இந்த உயிருக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உடல் உயிரோடு இருக்குது இல்லை பிணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இந்த உடலுக்கும் மனதுக்குமான தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நிற்கிது. சரி, இதை ஒரு சின்ன விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பழமொழி, ஒரு வழக்க சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துக்கம் அப்படிங்கிறது ஒரு உளவியல் அம்சம். அதே போல் தொண்டை அப்படிங்கிறது ஒரு உடலியல் அம்சம். இந்த துக்கமானது எப்படி தொண்டையில் போய் வெளிப்படுது? ஒரு துக்க செய்தியை கேட்டோன்னே அடுத்து என்னால் பேசவே முடியல, வார்த்தை வரமாட்டேங்குது அப்படிங்கிற இந்த உளவியல் அம்சம் இந்த உடலியல் அம்சத்தை பாதிக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உடலியலும் உளவியலும் சேர்ந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. புரண்டு படுத்துக்கிட்டு இருப்போம், அதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ மகிழ்ச்சியும் நல்ல விஷயந்தான மகிழ்ச்சி, அது உடலியலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா தூக்க கெடுதல் அப்படிங்கிற தாக்கத்தை ஏற்படுத்துது. தூக்க கெடுதல் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா நமக்கு கண் சிவந்திருக்கும், ஒரு சோர்வு தன்மையை கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க மன பேதளிப்பு என்னன்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி தான். அது எல்லாத்துக்குமான சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் அதுவும் உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த உடலும் உளவியலும் சேர்ந்தே தான் செயல்படுகிறது. ஒவ்வொரு உறுப்புகளும், மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு உளவியல் அம்சத்திற்கு உதவி செய்யுது. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தூக்கம் என்பது உடலுக்கு தேவையான ஒரு விஷயம். உளவியல் அம்சமான சந்தோஷம் அந்த தூக்கத்தை கெடுக்குது. அதே மாதிரி இந்த துக்கம் அப்படிங்கிற உளவியல் அம்சம் தொண்டை அப்படிங்கிற உடலியல் அம்சத்தை பாதிக்குது. இது மாதிரியாக பல உறுப்புகளும் பல உளவியல் அம்சத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். இந்த தொடர்புகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்? ஏதாவது ஒரு புக் எடுத்து படித்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னால் அதற்காக தான் இந்த வீடியோ இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த உடலியலும் உளவியலும் அப்படிங்கிற அம்சத்தை பற்றின நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உடலியலும் உளவியலும் அப்படிங்கிற பிரத்யேகமான ஒரு ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். முழுமையாக நம்மளுடைய உடம்பை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு, இது நோய் நொடிக்காக மட்டுமில்லை, நம்மளுடைய உளவியல் பற்றின உடலியல் பற்றின அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள். கிளாஸ் பற்றின விளக்கங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி.